அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே உலக நரம்பு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நரம்பு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களுடைய விவகாரம் தொடர்பாக பார்ப்போம். உலகம் பூராவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களுடைய தகவல்கள் வெளிவரும் பொழுது பல நாடுகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது குறிப்பாக பிரித்தானியாவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், டோனி பிளேயர் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அமைச்சரவையில் இருந்த முக்கிய உறுப்பினராக இருந்த பீட்டர் மேண்டல்சன் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். அவர் பெரிய சிக்கலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் அவருடைய நியமனம் தொடர்பாக. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களுடைய இந்த நிலைமை தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பிரித்தானியாவில் உண்மைதான். பிரித்தானியாவின் அரச குடும்பமாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம், இரண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கண்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்போது இன்னொரு தகவலும் வருகின்றது. என்னென்று சொன்னால், பிரித்தானியா பிரதமர் மீது, அதாவது கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் லேபர் கட்சியின் தலைவர் பீட்டர் மெண்டல்சன் அவர் பதவி விலகி இருக்கின்றார். ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் 2008ஆம் ஆண்டே இருந்தாலும் அதை மறைத்தது என்ற குற்றச்சாட்டுகள் இப்போது பிரதமர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், பீட்டர் மெண்டல்சன் பொய் கூறியவர் தனக்கு என்றுதான் கூறியிருக்கிறார். அதை தாங்கள் கூறினாலும் தான் அதை மறுத்து கொண்டிருந்திருக்கிறார். இறுதியாக அவர் வந்த புகைப்படங்கள் வெளிவரும் வரையிலும், அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர் இந்த கோலத்தில் நிற்கிறார் என்று சொல்லி, அந்த புகைப்படங்கள் வரும் வரையிலும் அவர் இத்தனைக்கும் அவருக்கு பிறகு பட்டம் வேற கொடுத்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் வரும் வரையிலும் தனக்கு மெண்டல்சன் பொய்யை கூறியதாகத்தான் ஸ்டார்மர் கூறியிருக்கிறார். இருந்த போதும் அந்த ஸ்டார்மருக்கு பீட்டர் மெண்டல்சனை பரிந்துரை செய்வதற்காக, அதாவது ஸ்டார்மரின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்கின்ற மோகன் மேக்ஸ்வெனி அவர் பதவி விலகி இருக்கின்றார். ஸ்டார்மர்ட்ட ஆலோசகராக பணியாற்றினார். அதற்கு அடுத்த நாள் ஸ்டார்மரின் கம்யூனிகேஷன் டைரக்டர் டிம் அலன் பதவி விலகி இருக்கின்றார். தொடர்ச்சியான பதவி விலகல்கள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவின் அரசை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் இப்போது ஒரு கதை வருகின்றது. பிரித்தானியாவின் தற்போதைய அமைச்சராக இருக்கின்ற சபானா மஹ்மூத் அவர்கள் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர். அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற துணியில் பிரித்தானியா ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது சபானா முகமது பிரதமராக வருவாராக இருந்தால் பிரித்தானியாவில் பிரதமராகின்ற முதலாவது முஸ்லிம் பிரதமராக அவர் இருப்பார் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஸ்கொட்லாந்தின் லேபர் கட்சி இந்த தலைவர் சர்வர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். தற்போதைய பிரித்தானியா அந்த லேபர் கட்சியின் அரசின் தலைவராக இருக்கின்ற பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷத்தை அவரும் கூறியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் கூட பிரதமர் மீது நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோஷங்களும் எழுந்திருக்கின்றன. அதாவது மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியில் பிரித்தானியா தள்ளப்பட்டிருக்கிறது. பிரித்தானியா மட்டுமல்ல, அரச பரம்பரையும் அவ்வாறுதான். இளவரசர் ஆண்ட்ரூ மீதான குற்றச்சாட்டுகள், அவர் அதை மறுத்து கொண்டிருந்தாலும் அவரின் பட்டம் பறிக்கப்பட்டிருந்தது. அவரின் பதிவிடம், அதாவது அரண்மனையில் தங்க முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இப்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள், மேலும் பல புகைப்படங்கள், மிகவும் ஒரு யாரும் பார்க்க முடியாத புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் எப்ஸ்டீன் ஃபைல்ல கிட்டத்தட்ட 3 மில்லியன் பக்கங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அதே போல 1,80,000 புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. 2000க்கும் மேற்பட்ட காணொளிகள் வெளியாகி இருந்தன. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இதை எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கள் செய்வது கிரைம் என்று தெரியும், குற்றம் என்று தெரியும். ஆனால் குற்றங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் என்னும் போது இதை ஏதோ ஒரு காலத்தில் இதனை பயன்படுத்துவதற்காக இரண்டால் அவர்கள் அழித்திருக்கலாம். பலர் கூறுகிறார்கள் என்னென்றால், இதில் இருந்தவர்கள் யார்? பில் கேட்ஸ்.
பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு கணனித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், வங்கி அதிகாரிகள், டிப்ளோமேட்ஸ், பெரும் செல்வந்தர்கள். இலோன் மஸ்கின் பெயர் கூட இருக்கின்றது, அது நொம் சொம்ஸ்கி பெயர் கூட இருக்கின்றது, ஸ்டீவ் ஹக்கின்சன் இருக்கிறார். இப்படி பெருமளவான ஹவார்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள், பிரான்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஒரு மிக உயர் பதவியில் இருப்பவர் கூட பதவி விலகி இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த கணனித்துறை தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் அங்கு இருந்தாலும் ஏன் இதுகளை அழிக்காமல் விட்டார்கள், ஏன் இதனை செக்குவராக, இதனை ஒரு பாதுகாப்பாக இதனை செய்யாது, ஏன் இதனை அழிக்காது விட்டார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதனை செய்தவர்கள் வந்து இப்ப இதில் பல புலனாய்வுத்துறையை சூடுகிறார்கள். இஸ்ரேல் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை ஊடுருவியதாக இருக்கலாம். என்னன்னு சொன்னால், இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்ரி எப்ஸ்டின் வந்து இந்த படங்களையோ இந்த இமெயில்களையோ வைத்து யாரையும் பிளாக்மெயில் பண்ணவில்லை, யாரையும் பணம் பறிக்க முற்படவில்லை. இது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அமைதியாக நடந்ததாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. இப்ப பைடனுடன் செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து டாரா ரேட். அவ வந்து இப்போது 2023 ரஷ்யாவுக்கு சென்று அங்குதான் இப்போது குடியுரிமை பெற்றிருக்கிறார். அவர் கூறியிருக்கின்றார், இந்த டிஓஜே என்று சொல்கின்ற அமெரிக்காவின் நீதித்துறை வெளியிட்ட ஆவணங்களில் பைடன் தொடர்பான அத்தனையும் அளிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார், அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அவர் தான் 1990களில் பைடனுடன் பணியாற்றிய போது பைடனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதாகவும் அதன் பிற்பாடுதான் அங்கு தனது உயிருக்கு ஆபத்து என்றதால் தான் ரஷ்யாவுக்கு மூவ் பண்ணினதாகவும் ரஷ்யாவில் 2 வருடங்களில் குடியுரிமை பெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த ஆவணங்கள் அத்தனையும் அமெரிக்காவின் கைவசம் தான் இருந்தன, அமெரிக்காவின் சட்டத்துறையிடம் தான் இருந்தன. இப்ப எத்தனையை அளித்தார்கள், எத்தனையை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அதிலும் 3.3 மில்லியனை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். 3.5 மில்லியன் இன்னும் அவர்கள் வசம்தான் இருக்கின்றது. அந்த அவர்கள் வசம் இருக்கின்ற ஆவணங்கள் விசாரணைக்காக வைத்திருக்கிறார்களா, அல்லது அதை தாங்கள் பரிசோதனை செய்து சிலவற்றை அகற்றிவிட்டு வெளியிடுவதற்காக வைத்திருக்கிறார்களா என்ற கேள்விகள் கூட அங்கு எழுந்திருக்கு. என்ன இருந்தாலும் கர்மா விட்டு வைக்காது என்று சொல்லுவார்கள், அதுதான் இங்கே நடக்கின்றது போல் தெரிகின்றது. இனி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக கூறும் பொழுது இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும். சவுதி பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர்கள் ஜமால் கிஷோகி என்ற ஊடகவியலாளரை கொண்டதன் பின்னணியில் அல்லது அவருக்கும் அதில் ஈடுபாடு இருக்கின்ற என்ற விடயங்கள் கூட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலின் ஊடாக வெளிவந்திருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான் என்று சொன்னால், சவுதி மன்னர் வந்து முகமது பின் சல்மானா வந்து 2018 ஜமாலை படுகொலை செய்வதற்கு முன்னர் அவர் வந்து ஜமாலை பொறுத்தவரையில் அவர் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு ஊடகவியலாளர். அவர் சவுதி அரேபியாவை, இந்த அரசை வந்து கடுமையாக விமர்சித்தவரில் அவர் ஒருவர். அவரை படுகொலை செய்வதற்கு முன்னர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வந்து அவர் சந்தித்திருந்ததாகவும் அதன் பிற்பாடுதான் அந்த கொலை இடம்பெற்றிருந்ததாகவும் அந்த மின்னஞ்சல்கள் மூலம் வெளிவந்திருக்கு. இதில் கட்டாராக இருக்கலாம் அல்லது UAE இருக்கலாம், பல நாடுகளின் தலைவர்கள் இந்த பல நாடுகளின் தலைவர்கள் தொடர்புகள் இருக்கின்றது. அதாவது இதில் யாரும் அங்கு விட்டு வைக்கப்படவில்லை போலதான் தெரிகின்றது. இந்தியாவில் கூட அதானியின் பெயர் அதில் இருக்கின்றது. அதே போல இந்திய பிரதமரின் பெயர் அதில் இருக்கின்றது. நோர்வேயின் அரச குடும்பமாக இருக்கலாம், பெருமளவான அரசு, அதே பல இடங்களில் இப்ப என்னென்று சொன்னால், சுவீடனில் கூட சில அரசு அதிகாரிகள் பதவி விலகி இருக்கிறார்கள். அதைத்தான் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், உனது நண்பன் யார் என்று சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள் முன்னைய காலத்தில். அதே போலதான் இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த கோப்புகள், இந்த ஃபைல் வந்து இவர்களின் நண்பர்கள் யார் என்பதை கோருகிறார். அப்போ இவர்கள் யார் என்று தெரிந்துவிடும். அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப அதுதான் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. இலோன் மஸ்க் கூட அவருடைய இமெயிலின் அடிப்படையில் அடுத்த வயல் பார்ட்டி எப்ப என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கின்றார். அதில் வருகின்ற நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அன்னை தெரேசா இல்லம் கூட
இந்த அங்கிருக்கின்ற சிறுமிகளை அமெரிக்காவில் இருக்கின்ற அதன் கிளை நிறுவனங்களின் ஊடாக விற்பனை செய்திருப்பதாகத்தான் அந்த காசு வத்திக்கானில் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக கூட இந்த ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலந்தின் வாசோ ஏர்போர்ட் தான் இதுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் இருந்து தினமும் 5 பெண்கள், அதாவது கிட்டத்தட்ட 16 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள், தினமும் 5 பெண்கள் அனுப்பப்பட்டதாக போலந்தில் இருக்கிறவர்கள் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெளி வந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் கூறியிருந்தார். அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களை நீங்கள் பார்க்கும் போது இந்த மேற்குலக நாடுகளின் மனிதாபிமானம், மனித உரிமைகள், மற்றது பெண்கள் தொடர்பாக அவர்கள் பேசுகின்றதற்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். இது மேற்குலக நாடுகளின் ஒரு அவர்களுக்கான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்றது. அவர்கள் இதுவரை காலமும் கட்டி காத்து வந்த அந்த கேரக்டர்ஸை இப்ப பீட்டர் மெண்டல்சனை பொறுத்தவரையில் அவர் சேர்ப்பட்ட என்றால் அந்த லோர்ட் மெண்டல்சன் செய்ததுகள் இவ்வளவு காலம், அதாவது ஸ்டாமர் கூட சொல்கிறார், இவ்வளவு காலம் தனக்கு பொய்யை சொல்லித்தான் அவர் இருந்தது என்று இப்போ ஒரு ஸ்டாமர் கையை உயர்த்தி இருக்கின்றார். இருந்தாலும் அவரை வைத்திருந்ததற்காக ஸ்டாமர் அதற்கான விலையை செலுத்த வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. சரி, நிறைவாக அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு சென்றார்கள். அங்கே நிக்கலஸ் மெட்ரோ அவர்களை நாடு கடத்தி கொண்டு சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் கியூபா மீதும் தடைகளை கொண்டு வந்திருந்தார்கள். கியூபாவில் இப்பொழுது பொருளாதார சமூக நெருக்குவாரம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக சுருக்கமாக உறவுகளுக்கு கியூபாவை இப்ப அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கியூபாவை 2026ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றது. ஆனால் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் அவர்கள் ஈரானில் எல்லாவற்றையும் தங்கள் கவனத்தை இருப்பது போல் காட்டிக்கொண்டு கியூபாவை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை தான் முதன்மைப்படுத்துவது போல் தெரிகிறது. கியூபா மீதான தடைகள், அடுத்ததாக வெனிசுலாவை கைப்பற்றியது கியூபாவுக்கான எரிபொருள் விநியோகத்தை கடுமையாக பாதித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது கியூபாவுக்கான எரிபொருள் விநியோகத்தின் வழிகளையும் அமெரிக்கா துண்டித்திருக்கின்றது. அதாவது கியூபாவின் அரசு இப்போது கூறியிருக்கின்றது A1 ஜெட் ஃபியூவல் என்று சொல்கின்ற அந்த விமானங்களுக்கான போக்குவரத்து விமானங்களுக்கான எரிபொருள் விநியோகம் இந்த 10ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்படுகிறது. அனைத்துலக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயே அது நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட கியூபாவில் இருக்கின்ற 9 விமான நிலையங்களில் இனிமேல் எரிபொருள் இல்லை என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப இது தொடர்பாக ரஷ்யா கூறும்போது ரஷ்யா ஒன்றை கூறுகிறது, மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையில் தனது நட்பு நாடு இருப்பதால் தாங்கள் எவ்வாறு அதை தீர்ப்பது என்பது தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மெக்சிகோ கியூபாவுக்கு உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது. இருந்தாலும் மெக்சிகோ அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பயந்து மெக்சிகோவும் அந்த எரிபொருட்களை அனுப்புவதை நிறுத்தி இருக்கின்றது. ஆனால் உதவி பொருட்களை அனுப்புகின்றது. கிட்டத்தட்ட 2300 தொன் இடையுள்ள பால் மாவாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அல்லது சோயா பீன்ஸாக இருக்கலாம், இப்படியான பொருட்களை தான் அனுப்புகிறதே தவிர உணவுப் பொருட்களை, எரிபொருட்களை மெக்சிகோவும் நிறுத்தி இருக்கிறது. இந்த பெருமளவான நாடுகள் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பயந்ததாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக பார்க்கலாம், இந்தியா ரஷ்யாவிலிருந்து வாங்குகின்ற எரிபொருட்களை நிறுத்தியது போல இப்போது மெக்சிகோவும் கியூபாவுக்கு எரிபொருட்களை வழங்குவதை நிறுத்திவிட்டு இதை கொடுக்கிறார்கள். எரிபொருள் அந்த நாடுகளின் முதன்மையானதும் அந்த நாடுகளின் இயக்கத்துக்கும் தேவையானதும். இது கியூபாவில் உள்ளக புரட்சிகளை ஏற்படுத்தலாம். இதன் மூலமாக கியூபாவின் உள்ளகத்தை சீர்குலைத்த பிற்பாடு கியூபா மீது ஒரு முற்றுகையை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிடுவது போலதான் தெரிகிறது. நன்றி அரசுகளே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நாடுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.